உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சமாக இருக்குது, அது வந்து தனியாக நீங்கள் ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு போட்டுக்கோங்க. வேணுங்கிற அமௌண்ட் ஆஃப் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எது நீங்கள் வைக்கிறீங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டதுக்கப்புறம் இதுக்கு லைட்டாக காற்று இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளோ பண்ணாலும் சரி, இல்லை பேக் நல்லா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் காற்று ஃபில் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பலூன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படி ட்ரை பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் நான் ஆல்ரெடி இதில் வந்து 3 days ஆகிடுச்சு. இப்போ நான் வச்சு ஒன்றுமே ஆகலை. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது சர்வைவ் ஆக போகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். நான் பார்த்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது 7 days ஆச்சு இந்த பேக்கில் வச்ச வெஜிடபிள்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல நம்ம 3 days ஆச்சு ஆல்ரெடி பறிச்சு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு. இப்போ 7th day ஆயிருக்கு இதில். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காயெல்லாம் நான் மற்ற டைம்லலாம் வைக்கும்போது வெண்டைக்காயெல்லாம் சீக்கிரமாக அழுகிடும். இப்போ இந்த மாதிரி நான் பேக்கில் போட்டு வச்சு பழகிட்டேன். இதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் ரொம்ப நாள் நம்மளால் சேவ் பண்ண முடியாது. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு ஏர் ஃபில் பண்ணுற மாதிரி ப்ளோ பண்ணி இப்படி ட்ரை பண்ணி வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில். உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது.